பாரிசான் கூட்டணியில் நீடிக்கலாமா வேண்டாமா என மஇகாவும் மாசிசாவும் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும், அப்படி அவர்கள் வெளியேறினால் அவர்களை பெரிக்காத்தானில் இணைக்க பாஸ் கட்சி தயாராக இருப்பதாகவும் பாஸ் கட்சியின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் ஆன்மீக தலைவருமான ஹஷீம் ஜாசிம் தெரிவித்துள்ளார். மஇகாவும் மாசிசாவும் பரிசான் கூட்டணியில் இருந்து வெளியேறினால் மட்டும் போதாது, ஒற்றுமை கூட்டணிக்கு அவர்கள் வழங்கி இருக்கும் ஆதரவையும் மீட்டுக் கொண்டால் மட்டுமே அரசாங்கத்திற்கு வலுவான எதிர்ப்பாக கருதப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். மஇகாவுடனும் மாசிசாவுடனும் பாஸ் கட்சிக்கு எந்த ஒரு பகைமையும் இருந்ததில்லை என்பதால் கூட்டணி குறித்து அதிகம் விவாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் பரிசானில் இருந்து மட்டும் வெளியேறி அரசாங்கத்தை ஆதரிக்கும் எண்ணத்தை மஇகாவும் மாசிசாவும் கொண்டிருந்தால் அது எதிர்க்கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று ஹஷீம் ஜாசிம் நினைவூற்றினார். முழுமையாக ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி பெரிக்காத்தானில் இணையும் சாத்தியங்களை மஇகாவும் மாசிசாவும் எண்ணம் கொண்டிருந்தால் மட்டுமே இந்த கூட்டணி வலுவாக இருக்கும் என்று அவர் விவரித்தார். அடுத்த 16வது பொதுத் தேர்தலுக்காக இப்போதே பெரிக்காத்தான் வலுவான கூட்டணியை அமைக்கும் எண்ணத்தில் இருப்பதால் மஇகாவும் மாசிசாவும் இணைவதில் சிக்கல் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் தேர்தல் நெருங்கிய பின்னர் பெரிக்காத்தானுடன் இணையும் எண்ணத்தை மஇகாவும் மாசிசாவும் வெளிப்படுத்தினால் அது பெரிக்காத்தானின் கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும், மஇகாவும் மாசிசாவும் விரைந்து அவர்களின் முடிவை வெளிப்படையாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஹஷீம் ஜாசிம் வலியுறுத்தினார். பகாங் மாநில குடிநுழைவுத்துறையும் எல்லை பாதுகாப்பு கடல்சார் ஆணையமும் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் 28 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரை 25 அதிகாரிகள் கொண்ட குழு இச்சோதனையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவாந்தான் மாவட்டத்தை சுற்றியுள்ள கடற்கரை புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் உள்ள 179 வெளிநாட்டினரை சோதனையிட்டதாகவும், அதில் போலி ஆவணங்களுடன் பணிக்கு அமர்த்தப்பட்ட 28 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 28 பேரும் முறையான ஆவணங்கள் இல்லாமல் வணிகத்தில் ஈடுபட்டதாகவும், சட்டவிரோதமாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாகவும், போலி ஆவணங்களுடன் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 28 பேரும் மேலதிக விசாரணைக்காக 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களை பணிக்கு அமர்த்திய உள்ளூர் வணிகர்களையும் விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் பகாங் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இங்கிலாந்தின் பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய குழுவுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். இச்சந்திப்பு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நிகழ்ந்ததாக பிரதமர் தெரிவித்தார். இங்கிலாந்தின் பொருளாதார மேம்பாட்டுக் குழுவின் இயக்குநரும் லண்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான டாக்டர் மரியானா மசுகேட்டோ அவரின் குழுவினருடன் இந்த சந்திப்பில் பங்கேற்றதாக அன்வார் தெரிவித்தார். மலேசியாவின் முன்னேற்றத்திற்கு நவீன பொருளாதார கொள்கைகளின் பங்களிப்பு அவசியம் என்பதை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக அவர் கூறினார். உலக பொருளாதார கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப மலேசியா முக்கிய பொருளாதார மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான மூலதனங்கள், அரசு மற்றும் தனியார் துறைகள் உடனான ஒத்துழைப்புகள் குறித்தும், எதிர்கால பொருளாதாரத்தின் நிலை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார மந்த நிலையில் இருந்து உலக நாடுகள் மேம்பட்டு வரும் நிலையில் மலேசியாவின் பொருளாதார கொள்கைகளும் அதன் முதலீடு வர்த்தக கொள்கைகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் நிதியை வழங்க மறுப்பதாக தெரிவிக்கப்படுவதில் எந்த ஒரு அடிப்படை காரணமும் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கமளித்தார். எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு நிதி விண்ணப்ப கோரிக்கையையும் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. எந்த ஒரு கோரிக்கையும் சமர்ப்பிக்கப்படாமல் நிதி வேண்டும் என்றால் எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் நிதியை வழங்குவது, அந்த நிதியை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை யாருக்கு வழங்குவது என்று பிரதமர் அன்வார் எதிர்க்கட்சியை நோக்கி கேள்விகளை எழுப்பினார். வீணாக அரசாங்கத்தின் மீது பழி சுமத்த வேண்டாம் என்றும், மக்கள் நல திட்டங்களுக்கான அரசு நிதியை தாமதப்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு விருப்பமில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் விண்ணப்பமே இல்லாமல், திட்டமே இல்லாமல் எந்த நிதியை யாருக்கு வழங்குவது என அவர் வினவினார். இதுவரை எதிர்க்கட்சியில் இருந்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் மட்டுமே நிதி விண்ணப்பத்தை வழங்கி இருந்ததாகவும், அதற்கான நிதியும் வழங்கப்பட்டுள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார்.
அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தின் நிதியை பெற வேண்டும் எனில் அதற்கு ஒரே வழி திட்டங்களுக்கான கோரிக்கை. உங்கள் கோரிக்கையை முழுமையாக அரசு தரப்புக்கு வழங்கினால் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி தடை இல்லாமல் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அதை விடுத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதியை அரசாங்கம் வழங்கவில்லை என பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் பள்ளிக்கூடத்தின் வாசலில் தலைகீழாக பறக்க விடப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி நிர்வாகம் சர்ச்சைக்கு விளக்கம் அளித்துள்ளது. போர்டிக்சனில் உள்ள சீன பள்ளியில் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய நாளை அங்கீகரிப்பதற்காக பறக்க விடப்பட்ட தேசிய கொடியை மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியால் நிறுவப்பட்டதாகவும், தேசிய கொடியை அவமதிக்கும் எண்ணத்தில் திட்டமிட்டு இச்சம்பவம் நிகழ்த்தப்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட சீன பள்ளியின் மேலாளர் வாரியம் ஒரு அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் போர்டிக்சன் தொகுதி PKR தலைவரும் மாநகர் மன்ற உறுப்பினருமான டத்தோ கென்னி சிவ் சின் கின் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரடியாக சென்று மாற்றுத்திறனாளியை நேரில் சந்தித்ததாகவும், பள்ளியின் நிர்வாகத்தின் அலட்சியமான செயலை கண்டித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதால் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், பள்ளி மேலாளர் வாரியத்தினர் என பள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் டத்தோ கென்னி சிவ் சின் கின் வலியுறுத்தினார். குவாந்தான் சாலையில் வாகனத்தை மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குவாந்தானில் இருந்து கெமாமான் செல்லும் சாலையில் உள்ள பெட்ரோனாஸ் நிலையத்தில் இருந்து வெளியேறிய வாகனம் சாலையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை கவனிக்காமல் சாலையை கடக்க முயற்சித்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை 5:30 மணிக்கு விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அட்லி மாட் தாவூத் தெரிவித்தார். உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி 38 வயது முகமது சுகைமி யூனுஸ் எனும் குவாந்தானை சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், விபத்தை ஏற்படுத்திய வாகனம் ஓட்டி 26 வயது கெமாமானை சேர்ந்த இளைஞர் என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டியை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக முகமது அட்லி மாட் தாவூத் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புத்ராஜயாவின் கடன் வாங்கும் உத்தியை ஆதரித்தார். அரசாங்க கடன்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வளர்ச்சி தேவைகளுக்கு செலுத்தப்படுகிறது என்றும், செயல்பாட்டு செலவினங்களுக்காக அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். செயல்பாட்டு செலவினங்களுக்காக கடன் வாங்கவில்லை, மேம்பாட்டு செலவினங்களுக்காக குறைந்த தொகையில் கடன் வாங்குகிறோம் என்று அவர் கூறினார். நமது பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராமப்புறங்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மண்டலங்களின் நிலைமை காரணமாக இது நிகழ்வதாக அவர் இன்று பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது மக்களவையில் இதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் 1079.1 பில்லியனில் இருந்து 2024ஆம் ஆண்டின் இறுதியில் 1247.6 பில்லியனாக உயர்ந்துள்ள நிலையில் தேசிய கடனை அரசாங்கம் பொறுப்புடன் நிர்வகிக்கிறதா என்று பரிகாத்தான் கோலகங்சார் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்கந்தார் துல்கர்னன் அப்துல் காலித் கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 65 விழுக்காடு என்று அவர் குறிப்பிட்டு பேசினார். 13வது மலேசிய திட்டத்தில் வளர்ச்சி முன்னுரிமைகள் பட்டியலிடப்பட்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். இதை அனைத்து எம்பிக்களும் விமர்சிப்பதற்கு முன்பு படிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே இவை 13 எம்பியில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இன்று மக்களவையில் 13வது மலேசிய திட்டம் குறித்து விவாதிக்கும் போது MCA தலைவர் வி.க. சியோங் தொடர்ந்து எதிர்க்கட்சி தொகுதியை பார்த்துக் கொண்டிருந்ததால் DAP கம்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோங் ஜெமின் அவரை பாஸ் கட்சியில் சேருமாறு கேலியாக பேசினார். மக்களவை துணை சபாநாயகர் ஆலிஸ் லாவ் தனது உரையை நிகழ்த்தும் போது எதிர்க்கட்சி பெஞ்சுகளை மட்டுமே பார்க்க வேண்டாம் என்று வி.க. சியோங்கிற்கு அறிவுறுத்தியதை அடுத்து சோங் ஜெமின் இந்த ஆலோசனையை வழங்கினார். மக்களவை நிலைக்குழு உத்தரவுகளை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் உள்ள எந்த பிரிவையும் விட நடவடிக்கைகளை வழிநடத்தும் சபாநாயகரை நோக்கி உரையாற்ற வேண்டும் என்று லாவ் கூறினார்.
பின்னர் சோங் அயர்வித்தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வி.க. சியோங் பாஸ் கட்சியில் சேர வேண்டும். பாஸ் கட்சி எம்சிஏவை வரவேற்கிறது என்பதில் தாம் உறுதியாக உள்ளதாக கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.